ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் பேக்கேஜில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன், எத்தனை சப்வூஃபரு, லெஃப்ட் ரைட் சரௌண்டில் என்னென்ன ஸ்பீக்கரு, என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபுல் பேக்கேஜ் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 வரும். இதில் வந்து நார்மல் கேபினட் தான் வரும். இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஸ்பீக்கர், நான் கொடுக்குற சப்வூஃபராக தான் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எக்ஸஸாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனோட பேக்கிங் சார்ஜு, கொரியர் சார்ஜ் எல்லாமே நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும். கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 days தான் டைமு. அந்த 10 daysக்குள்ளே வந்து ஆம்பிளிஃபையர்லாம் வந்து எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருவேன். அதிக நாள் எடுத்துக்க மாட்டேன். மேக்ஸிமம் 10 days தான். அதை மீறினா ஒரு 2-3 நாள் டிலே ஆகும். அப்படி டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து தீபாவளி வரதுனால நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஆஃபர் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்னா நான் யூஸ் பண்ணிக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மல் ஸ்டீல் கேபினட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அகர்லிக்காக போடும்போது ரேட்டு மாறிடும். இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 வரும். இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் பேஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பொருளுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கிறதோட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது வர ஆடியோ ரிசல்ட்டுக்கு தான் மெயினாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்ஸு. ஓகேங்களா. செட்டை வந்து யார் வேணால் பாட வைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 week அதிகபட்சம் ஒரு 2 weeks வந்தீங்கன்னா போதும். அது எப்படி லைன் என்னாவே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் வந்து அதோட ஆடியோ ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எடுக்கவே முடியாது. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்க கம்மியாக போகிறாங்க, நீங்கள் அதிகமாக போகிறீங்கன்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டில் செய்வாங்க. இப்போ எனக்கு சேலம் மார்க்கெட்டு அப்படி இருக்கிறதுனால வந்து எனக்கு லோக்கலில் இருக்கிறனால ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிது. அது இல்லாமல் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொரியரு ப்ளஸ் அங்கே கடைக்காரங்க வச்சு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் மாறும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டு கண்டிப்பாக மாறும். இது நான் ப்ரைஸை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தனியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது நான் சொல்லிடுவேன். இதனோட அப்ராக்சிமேட்டாக ஃபுல் செட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். இது வந்து நான் சொல்கிற காம்போவில் மட்டும்தான் சேரும். இதில் வந்து நீங்கள் எது ஆட் பண்ணாலும் எக்ஸஸாக வரும். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மல் ஸ்டீல் கேபினட் தான் பகாரியா போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வசந்தோட இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து கொடுக்க போகிற சுவிட்சிங் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 சுவிட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் எடுத்துட்டிங்கன்னா i.iGL நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5.1 ஒர்க் ஆகும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது இந்த சுவிட்சை எடுத்து விட்டு இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்பி வேலை செய்யும். 2 சுவிட்சுமே ரிலீஸில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸில் வேலை செய்யும். அந்த கான்செப்ட் தான் இது. வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து i5 ஃபில்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அது வந்து பேஸ் ட்ரிபிள். ஃப்ரீக்வன்சி வந்து டம்மியாக கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சி வந்து நான் கண்ட்ரோலில் கொடுக்குறது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வரதுனால நான் லெவலாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் என்னன்னு பற்றி அதுவும் பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 28 வோல்ட்டு 10 ஆம்பியில் மேக்ஸ் ஒர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். பியூர் காப்பர் தான். இதில் எந்த மாற்றம் முடியாது. இதுலேருந்து வேறு ஏதாவது போடுற மாதிரி தான் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். இதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இதுதான் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். வசந்தோட V3 வசந்த் எனி மாடல் எது வேணால் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வசந்தோட இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிற சுவிட்சிங் போர்டு. இதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து சாம்பிளுக்காக செக்கிங்காக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். 5 சேனலுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா சக்தியோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபேனு, பேக்கில் ஒரு ஃபேனு. ஏன்னா ஆல்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் அவுட்புட் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சப்வூஃபருக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 8 ohmஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 ohms யூஸ் பண்ணிக்கலாம், 12 inch யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓம்ஸ் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 4 ohms 8 ohms எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் இதுக்கு வந்து மேட்ச் எடுத்துட்டிங்கன்னா JPL, கேபிட்டல் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸினோட சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயரிங்லாம் பக்காவாக இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடாக இந்த மாதிரி ஒரு கொடுக்கலான்னு இது வந்து எனி டைம் கிடைக்காது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது வந்து லிமிட்டடாக இது வந்து ஏன்னா இப்போ தீபாவளிக்கு முன்னாடியே போடும்போது இந்த மாதிரி பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு வந்து வாங்கலான்னு தோணும். அதுக்காக பண்ணுறேன். இதில் வந்து அக்ரிலிக் போடும்போது கண்டிப்பாக ரேட்டு மாறிட்டே இருக்கும். பேக் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காகவும் இது சரௌண்டுக்காகவும் கீழே வந்து சப்வூஃபர் இது வந்து சென்டருக்காக கொடுத்துருக்கேன். 2 கூலிங் ஃபேனு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5.1 கீழே வந்து இந்த 2 மட்டும் தான் ஆக்ஸு. அவ்வளோதான், ஒரே ஒரு ஆக்ஸ் தான் வரும். வேணும் அப்படின்னா 2 ஆக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஒயரிங்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கச எல்லாமே நீட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர் வந்து இதுக்கு பயன்படுத்த சப்வூஃபர்னா 12 இன்ச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த சப்வூஃபர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், i.iGL பிராண்டு. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வந்து காஸ்ட் அதிகமாக வரும். இந்த காம்போவில் இதை மட்டும் தான் நான் பண்ணுறேன். இந்த i.iGLம் நல்லா தான் இருக்கும். இதில் கேபிட்டல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் போடும்போது காஸ்ட் அதிகமாகிடும். அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்க, i.iGL இது வந்து பார்த்திங்கன்னா 275 RMS வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் மேக்னெட்டு. i.iGLம் நல்லா தான் இருக்கும். பாக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ளைவுட்டில் நல்லா வெயிட் பாக்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த காம்போவில் இதோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிலோ 30 கிலோ பக்கம் வரும். இது வந்து சப்வூஃபர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இதை கஸ்டமர் வீட்டில் மாட்டிட்டு இது டெமோவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரும். இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா துணி வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும், க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து 12 இன்ச்சு சப்வூஃபரு. இந்த மாதிரி துணி, இது வந்து துணின்னு சொல்லுவோம், போட்டு வந்துடும். பாக்ஸ் நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் பாக்ஸு. அடுத்தது எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் ஸ்பீக்கரு. இந்த லெஃப்ட் ரைட் சரௌண்ட் ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைட்டுக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 இன்ச்சில் அட்டோஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஊஃபர் ஸ்பீக்கரு, அதாவது கொடுக்குற பட்ஜெட்டுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அந்த கான்செப்டில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அட்டோஸு. அதே மாதிரி சரௌண்டுக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 இன்ச்சு தான், இதுவும் அட்டோஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு. பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எங்கள் மார்க்கெட்டில் டிடிஎஸ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் போட்டு கொடுக்குறேன். இதை தவிர வேறு ஏதாவது பாக்ஸ் உங்களுக்கு வேணும், தேட்டர் டைப் பாக்ஸ் வேணும், கிராஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடும். டியூட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா புல்ஸ்டோன் டியூட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். சென்டருக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு 6 இன்ச்சு. இந்த மாதிரி டைப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் பாக்ஸில் வரும். அதே சேம் இதே மாதிரி டைப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், கிராஸ் டைப்பு. பாக்ஸோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ப்ளஸ் இதிலே டியூட்டர் வரும். இந்த பாக்ஸ் போடும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இதுக்கு வந்து மேட் கிடைக்கல, அதனால் வந்து மைக்காவே வாங்கி போட்டுட்டேன். இது போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். இந்த மாதிரி போடும்போது ரேட் கம்மியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஆஃபரு. இப்போ இந்த ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட தாராளமாக அனுப்பிக்கலாம். ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் இல்லை ஆம்பை மட்டும் தனியாக வேணாலும் அனுப்பிக்கலாம். இது வந்து அனுப்பும் போது வந்து எனக்கு இந்த 5 ஸ்பீக்கர் அனுப்புகிறதும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த சப்வூஃபர் அனுப்புகிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இது வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. நான் கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு திருப்பி ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி ஆம்புக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொண்டு போய் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸோ இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயே போகிற வழி பார்த்திங்கன்னா எனக்கு வேலை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேர்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி செட்டு வேணாலும் தாராளமாக நேர்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு ஒன்லி ஸ்பீக்கர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா கூட இந்த ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் அனுப்புகிறேன். ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர்லாம் அப்படி வாங்காதீங்க. நீங்கள் ஒரு செட்டப்பாக வாங்கினா மட்டும்தான் அது நல்லாவே இருக்கும்.
வேணா வந்து இப்போ சரௌண்டுக்கு ஒரு மாதிரி போட்டிருப்பீங்க, லெஃப்ட்டுக்கு ஒரு மாதிரி போட்டிருப்பீங்க, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெவ்வேறு பிராண்டு போடும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட் வரும். அதனால் வந்து ஒரே காம்போவாக வாங்கி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டியான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்வூஃபரும் குவாலிட்டியான சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கிறேன். i.iGL உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை தவிர வேறு எந்த உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகிடும். பாக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸ்பீக்கர் ஓகே, ஏன்னா நான் வந்து பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பட் ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி ஆம்புன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து செலக்டர் சுவிட்ச் வந்து மேக்ஸின் வேணும்னா மேக்ஸின் போட்டு கொடுப்பேன். அப்படி மேக்ஸின் போடும்போது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் போடும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம வைக்கிற மாதிரி வரும். எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஆடியோ டெஸ்டிங் நிறைய இது போட்டாச்சு. இந்த மாதிரி சக்தி போர்டு வச்சு இந்த மாதிரி காம்போவில் வந்து நிறைய இது போட்டாச்சு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது வேணால் வீடியோ வேணால் தனியான ஒன்று ஷார்ட் வீடியோவில் நான் போகிறேன், நீங்கள் வேணால் கேட்டுக்குங்க. அதே மாதிரி இதிலிருந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சரி அதுக்கு தனியாக எக்ஸஸாக அமௌண்ட் ஆயிரும். இது வந்து ஒரு லிமிட்டடாக ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து அப்பப்போ ரேட்டு மாறிட்டே இருக்குது. லிமிட்டடாங்கிறத விட இப்போ ஒரு பர்ச்சேஸ் இன்றைக்கி வாங்கும்போது ஒரு ரேட்டு, அடுத்த மாதம் வாங்கினா ஒரு ரேட்டு, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு மாறிட்டே இருக்குது. ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். இது வந்து நல்லா வால்யூம் வச்சு நான் கேட்குறதுக்கு வந்து 8 இன்ச்சு இந்த ஆம்ப் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். இந்த அட்டோஸு ஃபுல் ரேஞ்சு ஊஃபரு சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக கேட்குறதுக்கும் இதுக்கும் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ரொம்ப பெருசாலாம் சேஞ்சஸ்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்ணி ட்ரிபிள் பேஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ வரதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா i5 நான் கொடுத்துட்றேன். அதனால் வந்து உங்களுக்கு பழைய பாட்டு கேட்கும்போது இந்த i5 இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நிறைய பேர் இதை விரும்பி கேட்க ஆரம்பிக்கிறனால இதை நான் நிறைய பேத்துக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தேவைப்படுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எனி டைம் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் ஒரு ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள், அதிகபட்சம் ஒரு 15 நாள். இது வந்து வெளியூர் நண்பர்கள் அனுப்புறதுக்காக. இதுவே நான் வந்து சேலத்தில் இருக்கிறவங்க இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 4 டேஸ் இல்லை 5 டேஸில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா லோக்கலில் இருக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நான் செட்டு ரெடி பண்ணி ஒரு நாள் 2 நாள் டெலிவரி கொடுத்துட்டுனா கூட ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதுவே வெளியூர் கஸ்டமருக்கு அனுப்புறதா இருந்தால் ஃபுல்லாக ரென் பண்ணி அது எந்த அளவுக்கு ஒரு ஆடியோ வந்து ஃபுல்லாக வால்யூம் வச்சு கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டுட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதா அதெல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி வரும். பேக்கிங் சார்ஜு, கொரியர் சார்ஜெலாம் எக்ஸஸாக வரும். இது நிறைய டைம் சொல்லிட்டேன். இதிலே சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்களே சொல்லுங்கள், இந்த ஆம்பிளிஃபையர் தனியாக பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரு இந்த பாக்ஸ்லாம் தனியாக பேக் பண்ணணும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 2 வீலரில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஆட்டோ வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே ஒரு ஆட்டோவுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஆட்டோவுக்கு மினிமம் எப்படி கேட்டாலும் ஒரு 200 150 கம்மி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒர்க் இருக்குது. அதனால் வந்து எதாக இருந்தாலும் தெளிவாக ஓப்பனாக சொல்லி வாங்கிட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மறைச்சி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. இதில் தான் வரும், இதுதான் வராது அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்திட்டும் ஆர்டர் எடுத்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்துங்க சொல்லாதீங்க. என்னோடய ஒர்க்குக்கு அந்த மாதிரி தான் ரிசல்ட்டு நான் அமௌண்ட்டு வாங்குறது. ஆடியோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எந்த விதத்தில் உங்களுக்கு குறை இருக்காது, நல்லதே பண்ணி கொடுத்துறேன். அப்போது அதை மீறி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி தரேன். ஏன்னா நான் ரெடி பண்ணி தர மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் சேலம், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கும் போது ஒரு கம்ப்ளைண்ட்னால் அந்த இடத்துல நான் ஏதாவது அதை பண்ணுங்கள் இதை பண்ணு தான் சொல்ல முடிய அது ஃபுல்லாக என்னால் வந்து பண்ண முடியாது. இதுவே அந்த ஆம்பிளிஃபையர் என் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அதனால் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும் போதே ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாகவும்
அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தெளிவாக ஓப்பனாக சொல்லிடுறேன். எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது, வாரண்ட்டி கிடையாது. 100% இதெல்லாம் வந்து கேரண்டி வாரண்டி இல்லாமல் தான் நானும் கடையில் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு தடவைக்கு பல தடவை தெளிவாக சொல்லிடுறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன். மற்றபடி என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. என்னோடய ஆம்பிளிஃபையர் நீங்கள் எப்போ ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரி, சர்வீஸ் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அதுக்கு நீங்கள் ஸ்பேர் என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபராக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து ஏன்னா இப்போ ஒரு சில தீபாவளிக்காக நான் வந்து ஆம்பிளிஃபையர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பருக்காக இது முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரி நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது என்னால் செய்ய முடியல. அதனால் இன்னொரு வீடியோவில் கூட நான் வேறு மாதிரி ஒரு டைப்பில் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். தீபாவளி அப்படியே நிறைய பேர் எதிர்பார்க்குறது எல்லாமே ஆஃபர் போடுவாங்க, அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும், வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த டைமில் வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து போடும்போது கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும்போது ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட லேபரில் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்களோ ஒழிய ஸ்பேரில் கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு 2000 3000 லேபர் அவங்க ஒரு 1000 1500 வச்சு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்களோ ஒழிய எல்லா டைமும் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ₹1 சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ண மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு அது நல்லாவே தெரியும். என்கிட்ட பேசுகிறீங்க எவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு தான் அது புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.